ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னோடய டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 o'clock டைம்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பயுமே எந்திரிச்ச உடனே மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு 5 minutes அப்படியே அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இயற்கைக்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே இமேஜினேஷனில் இருக்கணும். அது சீரியஸாக சொல்கிறேங்க, செம்ம பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வேணுமோ, எது நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ, என்ன நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே நடந்த மாதிரி பாசிட்டிவாகவே நடந்த மாதிரி, நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. பாசிட்டிவாக நடந்த மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக அதை யூனிவர்ஸ் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கும். இது கண்டிப்பாக என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே மார்னிங் எழுந்த உடனே அதை நான் செஞ்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு 5 minutes மேலே இருந்துட்டு அப்படியே அந்த வானத்தை பார்த்து அந்த காற்று சில்லுன்னு இருக்கும்ல அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமேட்டு வேறு என்ன வேலை, மார்னிங் டிஃபன் செய்யணுமே. இன்றைக்கி டிஃபன் ஆப்பமும் தேங்காய் பாலும் தாங்க பிளான் பண்ணேன். ஆப்பம் சூப்பராக வந்திருந்தது. நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது, அதையும் அப்படியே சைட் பை சைடாக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அது அந்த பக்கம் சூடாகிட்டுருக்கு. அது முடித்ததுக்கப்புறமேட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது தேங்காய் பால். வேலையை முடிச்சுட்டு சைட் பை சைடே கடன்னு கிச்சனை பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேங்க. எப்பயுமே டிஃபன் செஞ்சாலும் சரி, லஞ்சு செஞ்சாலும் சரி, நீங்கள் சைட் பை சைடே உங்களுடைய கிச்சன் ஒர்க்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் பக்காவாக கிச்சனை மார்னிங் டிஃபன் முடித்த உடனே கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வீடையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன், மாப் போட்டுட்டேன். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. மத்தியானம் வரைக்கும் அப்படியே ஓட்டிட்டேங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது, போயாச்சு. அம்மா வீட்டு வாசலில் நிறைய இடம் இருக்குங்க. இன்றைக்கி நைட்டு பிரியாணி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பிளான் பண்ணிடாச்சு. விறகடுப்புலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் விறகடுப்பில் சமைக்கிறது, நைட்டில் வெளியே உட்காந்து சாப்பிட்றது, நிலா பார்த்துட்டு மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றது இதெல்லாம் பிடிக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ.